இப்போ வந்து நம்ம எடுத்துக்காட்டு 2.33 பார்க்க போகிறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 + 5 + 9 + என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 190 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து கூடுதல் வரிசையில் முதல் எண்ணுறுப்புகளின் கூடுதலோட ஃபார்முலா என்னதுன்னா xn = n/2 2a + n - 1 × d. இதுதான் இதோட ஃபார்முலா. இதில் வந்து உறுப்புகளின் கூட்டினால் கூடுதல் 190 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது SN = 190ன்னு கொடுத்துட்டாங்க. எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 190 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து என்ன தான் நம்ம வந்து என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கிற வந்து இவங்க வந்து கூட்டுத்தொடரை கொடுத்துட்டாங்க. இதில் வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் என்னெல்லாம் இருக்குது, ஏயும் டியும் இருக்குது. அப்போ வந்து ஏ அப்படிங்கிறது வந்து முதல் உறுப்பு. இதில் முதல் உறுப்பு 1. அப்போ A = 1. டி அப்படிங்கிறது வந்து பொது வித்தியாசம். அதுனா ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிச்சா கிடைக்கிறது. அப்போ 5லேருந்து 1 கழிச்சா வந்து நமக்கு 4ன்னு கிடைக்கும். அப்போ வந்து A = 1, D = 4ன்னு நமக்கு தெரியும். இதே இந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். SN = 190ன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ வந்து SNோட ஃபார்முலா என்னது, n/2 2a + n - 1 × d = 190. அதாவது இந்த SN இருக்கிற இடத்துல வந்து நம்ம இந்த SNோட ஃபார்முலாவை போட்டிருக்கோம். இப்போ என்னோட வேல்யூ நமக்கு தெரியாது. அப்போ வந்து n/2 அப்படியே வச்சுக்கிறோம். 2 ஏயோட வேல்யூ 1ன்னு தெரியும், 1 சப்ஜெக்ட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் என்னோட வேல்யூ நமக்கு தெரியாது, n - 1 அப்படியே வச்சுக்கிறோம். டியோட வேல்யூ 4, அதை சப்ஜெக்ட் பண்ணிக்கிறோம். = 190. இதில் n/2 அப்படிங்கிறது வந்து காமனாக இருக்குது. அப்போ வந்து இந்த வகுத்தலில் இருக்கிற 2 வந்து இந்த சைடு போனால் பெருக்கல்ல 2 ஆயிடும். அதாவது 190 × 2 ஆயிடும். இங்கே வகுத்தில் இருக்கிறது இங்கே போனால் பெருக்கல் ஆகிட்டு. அப்போ மிச்சம் என்ன இருக்கும், n வெளியே அப்படியே இருக்கும். 2 1 வச்சு பெருக்கினா 2 தான் கிடைக்கும். ப்ளஸ் இந்த 4 வந்து நம்ம உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ வந்து n கூட 4 மல்டிப்ளை பண்ணால் 4n அப்படின்னு கிடைக்கும். -1 கூட 4 பெருக்கினா -4ன்னு கிடைக்கும். இப்போ வந்து இந்த n இங்கே உள்ளக்கு என்ன இருக்குது, 2 - 4 4 என்ன நம்ம அப்படியே போட்டுட்டோம். 2 - 4 அப்போ வந்து நமக்கு -2ன்னு கிடைக்குமா. இங்கே = 190ஐயும் 2ஐயும் பெருக்குனா நமக்கு வந்து 380 கிடைக்கும். அடுத்தது வந்து இந்த எண்ணை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ வந்து இந்த எண்ணை 4n கூட பெருக்குனா வந்து 4n² கிடைக்கும். -2 கூட பெருக்குனா வந்து -2n கிடைக்கும். = 380. இப்போ வந்து இந்த 380 இந்த ஈக்குவலுக்கு இந்த சைடு கொண்டு வரோம். அப்போ என்ன கிடைக்கும், n² - 2n. இது இந்த சைடு வந்தால் -380 ஆயிரும். = 0. இப்போ இது எல்லாத்தையுமே நம்மளால ரெண்டாவது வாய்ப்பாடில் வகுக்க முடியுமா. அப்போ வந்து வகுத்தல் 2. அப்போ என்ன கிடைக்கும், எல்லாத்தையுமே 2ஆல் வகுக்கிறோம். அப்போ வந்து 1 2 2 2 4 கிடைக்குமா. அப்போ 1 2 2 1 1 இங்கே 1 2 2 1 2 2 மிச்சம் 1 கிடைக்கும். 9 2 18 இந்த 0 கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்கும், 2n² மைனஸ் இந்த 2 2 கேன்சல் ஆகிட்டு அப்போ n மட்டும் தான் இருக்கும். இதை 2ஆல் வகுத்தா வந்து நமக்கு 190ன்னு கிடச்சிடும். = 0. இப்போ வந்து இதை நம்ம வந்து காரணிப்படுத்துதல் பண்ண போகிறோம். காரணிப்படுத்துதல் வந்து இதில் முன்னாடி நம்பர் இல்லைன்னா நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இல்லை முன்னாடி நம்பர் இருக்கிறனால ஃபஸ்ட்டு வந்து இதையும் பெருக்கணும். பெருக்கினா என்ன கிடைக்கும், 2ஐயும் -190ஐயும் பெருக்கினா நமக்கு வந்து -380 கிடைக்கும். இதில் வந்து இந்த எண்ணோட கெழு வந்து -1. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா -380 எதை வச்சு பெருக்குனா கிடைக்குன்னு பார்க்கணும். அதை கூட்டினாலோ கழிச்சாலோ -1 கிடைக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்போ வந்து 20 × 19 வந்து நமக்கு 380 கிடைக்கும். இப்போ வந்து மைனஸ்ன்னு இருக்குது. அப்போ இது ரெண்டில் ஏதோ ஒன்றுக்கு நமக்கு வந்து மைனஸ் போடணும். இப்போ வந்து நமக்கு இது கூட்டினாலோ கழிச்சாலோ -1 தான் கிடைக்கணும். இப்போ வந்து நம்ம அப்போ 20க்கு தான் மைனஸ் போடணும். அப்போ வந்து -20 + 19 அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா -1ன்னு கிடைக்கும். ஏன்னா இங்கே வந்து நமக்கு இங்கே மைனஸ் என்ன தானே இருக்குது, எனக்கு முன்னாடி ஒன்றும் இல்லைன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ -1 தான் நமக்கு கிடைக்கணும். இது நீங்கள் 19க்கு மைனஸ் போட்டால் 20 - 19 அப்படின்னா நமக்கு வந்து +1ன்னு கிடச்சிரும். ஆனால் நமக்கு வந்து -1 தான் கிடைக்கிறதுனால தான் நம்ம வந்து 20க்கு மைனஸ் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம 2க்குமே மைனஸ் போட்டால் ப்ளஸ் ஆயிரும். நமக்கு வந்து -380 கிடைக்கிறோம். அதனால தான் நம்ம வந்து ஒரு நம்பர், அதாவது 20க்கு மட்டும் மைனஸ் போட்டிருக்கோம். இப்போ வந்து அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த 2n² அப்படியே போட்டாச்சு. இங்கே இருக்கிற -20n அதே மாதிரி இந்த 19 கூடயும் +19n அதுக்கப்புறம் வந்து இந்த -90 அப்படி போட்டோம். = 0. அதாவது இந்த 2n² நம்ம அப்படி போட்டுட்டோம்.
இந்த -90 அப்படி போட்டோம். இந்த இடையில இருக்கிறது இந்த எண் ஃபார்மேட்டுக்கு தான் நம்ம வந்து -20 + 19n அப்படின்னு நம்ம இதில் போட்டிருக்கோம். இப்போ வந்து இது ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது ரெண்டுலேயுமே வந்து 2n காமனாக இருக்குது. இதில் 2n போயிட்டுனா, அதாவது 2n² இருக்குது, இதில் 2n போயிட்டுனா ஒரே ஒரு எண் மட்டும் மிச்சம் இருக்கும். இதுலேயும் 2n போயிட்டுனா, அதாவது 20 அப்போ வந்து 2 எண்ணும் போயிட்டு, அப்போ வந்து மிச்சம் என்னது மட்டும் இருக்கும், 10 மட்டும் இருக்கும். அடுத்தது இதுலேயும் நம்ம அந்த மாதிரி பார்க்க போகிறோம். இது ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குது, 19 காமனாக இருக்குது. அதாவது +19 நம்ம காமனாக எடுத்துட்டோம். அப்போ மிச்சம் என்ன இருக்கும், n இருக்கும், மைனஸ் இதுலேயும் 19 காமனாக எடுத்துட்டோம். 19 × 10 தான் நமக்கு 190 கிடச்சிருக்கும். இதில் வந்து 19 காமனாக எடுத்துட்டா மிச்சம் 10 மட்டும் தான் இருக்கும், = 0. இப்போ வந்து இந்த 2n + 19 இதை நம்ம தனியாக எழுதிக்கணும். 2n + 19 இது ரெண்டுலேயுமே வந்து n - 10 n - 10 ரெண்டுமே சேமாக வந்திருக்கு. அது தனியாக n - 10ன்னு எடுத்துக்கிறோம், = 0. இப்படி தான் நம்ம வந்து காரணிப்படுத்துதோம். இன்னொரு மெத்தடுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த மெத்தட் படி நீங்கள் காரணிப்படுத்திக்கலாம். இப்போ வந்து இதில் இருந்து என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து 2n + 19 = 0. அதே மாதிரி இதுவும் n - 10 = 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம என்னோட வேல்யூவை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வந்து 2n நம்ம அங்கே வச்சுக்கிட்டு இந்த சைடு இருக்கிற 19 வந்து இந்த சைடு +19 இது இந்த சைடு வந்து -19 ஆயிரும். இங்கே n அப்படியே இருக்குது -19. இங்கே 2 இது கூட வந்து பெருக்கல்ல இருக்குது. இந்த சைடு போனால் வகுத்தல் 2 ஆயிரும். அதே மாதிரி இங்கே n = இங்கே -10 இருக்குது, இங்கே சைடு போனால் +10ன்னு ஆயிரும். இப்போ வந்து எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 190 கிடைக்கும்னு சம்மில் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து -19/2 உறுப்பு இப்படி ஒரு உறுப்பே கிடையாது. இது வந்து பொருந்தாது இந்த கூற்றுக்கு. அதனால் வந்து இது கிடையாதுன்னு அர்த்தம். இதே இது n = 10 அப்படிங்கிறது வந்து நமக்கு பொருந்துமா? அப்போ வந்து இது தப்பு, இது கரெக்ட். அப்போ வந்து n = 10ன்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. இதோட இந்த சம் அவ்வளோதான்.